ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், குழந்தைங்கள்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சர்ப்ரைஸாக இந்த மாதிரி வாட்ச்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாமல் எப்படி வாங்கினாங்க, எப்படி கிஃப்ட் ரேப் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட கேஷ் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எறா பிரியாணி ரெசிபியும் கேட்டிருந்தாங்க, அதுவும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு யார் யாரெல்லாம் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்கன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு 1 வீக் பிஃபோர் என் அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். அப்போ குழந்தைங்களையும் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். குழந்தைங்க எனக்கு ஸ்டேஷ்னரி யூனிட்டில் ஏதாவது வாங்க போகிறேன் மம்மி, நான் போய் பார்க்கட்டான்னு கேட்டாங்க. சரி பார்த்துட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா கூட தான் போயிருந்தாங்க. அப்போது இந்த வாட்ச்சு இதெல்லாம் அவங்க அங்கே தான் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 300க்குள்ளே தான். ஆனால் எனக்கு குழந்தைங்க அவ்வளோ சர்ப்ரைஸாக அவங்களோட பேக்கெட் மணி, அதாவது உண்டியலில் சேர்த்து வச்ச காசு வச்சு இவ்வளோ தொலைவு பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதையுமே எனக்கு தெரியாமல் கிஃப்ட் ரேப் பண்ணி நைட்டு 12 o'clock சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மார்னிங் பெரியவளை ஸ்விம்மிங் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் எறா வாங்கி வச்சுருந்தாங்க. எறா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அந்த எறாவை நின்றுட்டு க்ளீன் பண்ணோன்னா கால் வலி எடுத்துக்கொண்டு கீழே பேப்பர் போட்டு உக்காந்தாச்சு. எறாவோட தோல் எடுத்துகிட்டு நரம்பு எப்படி எடுப்பேன்னா ஃபோர்க் வச்சு எடுத்துடுவேன். அப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணியே எனக்கு பார்த்திங்கன்னா 1 hour ஆகிடுச்சு. கரெக்டாக ஸ்விம்மிங் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன். பிக்கப் பண்ணுற டைம் வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எறாவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெரியவளை ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து ரிட்டன் கூப்பிட்டு வந்தாச்சு. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்தோடனே எறாவை என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இன்றைக்கி பர்த்டே வேறு, இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ பிரியாணி குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்காக தனியாக கடையில் வாங்கி கொடுக்க முடியாது. சரி, அதனால் எறா பிரியாணி செஞ்சிடலான்ட்டு எறாவை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எறாவில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஓரமாக வச்சிடணும். அப்போ தான் எறா பிரியாணியில் எறா போடும்போது எறா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் மசாலா ஊறி எறாவுக்குமே அந்த மசாலா டேஸ்ட் வரும். ஸோ இது கண்டிப்பாக செஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. ஓரமாக வச்சுட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 4 கிளாஸ் அரிசி 1 கிலோ அரிசி இது ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு காயெல்லாம் அரிஞ்சிட்டு புதினாவுமே கிள்ளி வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய போனோன்னா நமக்கு கொஞ்சம் பிரியாணி ஈஸியாக டக்குன்னு முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ டபரா வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 கப்பு எண்ணெயும் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் சோம்பு, 2 பிரியாணி இலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுடலாம். 4 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். பிரியாணிக்கு மெயினாக ஃபஸ்ட்டு டிப்ஸே வெங்காயம் வதங்கினா போதும். பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே அரோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு சைடில் எவ்வளோ அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதில் நான் இப்போ ரோசனாய் தான் எடுத்திருக்கேன். அதனால் ரோசனாவுக்கு 1.25 தண்ணி போதும். நீங்கள் இண்டியா கேட்லேயே வேறு ஏதாவது யூனிட்டி அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 கப்பு சேர்த்துக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப்பு போட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கின பிறகு நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். எறாவில் ஏற்கனவே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்போம். இதில் இப்போ பேலன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். மசாலாலாம் நல்லா இறால சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போது 1 கட்டு புதினாவை கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து இது தலை மேலே ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, உடனே தண்ணி கொதிச்சிரும். ஸோ தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டுற வேண்டியது தான். ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் குக் பண்ணக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான். தண்ணி இருந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் ஏதாவது தம் போடுறதா இருந்தால் தம் போட்டு எடுத்து வச்சிடலாம். பிரியாணி உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி லாஸ்ட்டில் இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, எறா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வேலை 8:30க்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோ சாம்பாரோ ரெடி பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு ரெடியாகி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. குழந்தைங்க யாருமே கிளம்பவே இல்லை. சரி, கோவிலில் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவில் தான் செல்வ விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு தான் எங்களோட எல்லா பர்த்டேக்கும் இல்லை ஏதாவது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு போகணுன்னா போதும், ஒரு மாதிரி குட் வைப்ஸ் வரும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அந்த கோவிலில் இருக்குது. என்னோட ஒரு சென்டிமெண்ட்டான கோவில்னு நான் சொல்லுவேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து இட்லியையும் சாம்பாரையும் சாப்பிட்டுட்டு அப்படி உக்காஞ்ச பாருங்கள், அப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்தது. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியாக உக்காந்து பிரேமலு மூவி பார்த்தோம். செம்ம காமெடியாக இருந்தது. இன்றைக்கி என்னென்ன கிஃப்ட் வந்ததுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் போட்டிருந்த சல்வாரும் சாக்லேட்டும் எங்கள் பெரியண்ணியும் அண்ணனும் நேற்று வந்து கிஃப்ட் பண்ணாங்க. மதியம் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிடும்போது பக்கத்து வீட்டு அக்கா இந்த மீன் குழம்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மீன் வறுவலோட சாப்பாடு சுட சுட கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்து தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காரும்போது கரெக்டாக ஒரு பார்சல் அமேசான்லேருந்து கால் பண்ணாங்க. என்னதுன்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் ட்ராப்போட ஒரு பார்சல் வந்திருந்தது. பிரித்து பார்த்தா நிஜமாகவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எங்கள் சின்னண்ணி தான் எனக்கு இது கிஃப்ட் ட்ராப்பாக பண்ணி பார்சலுக்கு எங்கள் அட்ரஸ்க்கே அனுப்பியிருக்காங்க. அதை பிரித்து பார்க்கும்போது நிஜமாகவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்கு பிடிச்ச கலரு ஒயின் கலரு. இந்த கலரில் எனக்கு சாரீ இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுடிதார் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சல்வாரு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தது. இந்த டாப்புமே எனக்கு ஒரு அக்கா தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸும் இன்னொரு அக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் பண்ணார் பார்த்தீங்களா? என்னோடய யூடியூப் சேனலுக்காக ட்ரைபேட் தான். இப்படி என் ஹஸ்பண்ட் என் யூடியூப் சேனலுக்காக பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னென்ன மாற்றணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.